Hello friends, welcome to Natpudan Samayal. நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் and ஷேர் பண்ணுங்க. கூடவே கீழ இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம நட்புடன் சமையல் சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரெண்டு சூப்பரான ஸ்வீட்டான ரெசிபி கடலை உருண்டை, பொரி உருண்டை. இந்த ரெசிபி 90's கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். 90's கிட்ஸ்ன்னு மட்டும் இல்லாம ஸ்கூல் டைமை கிராஸ் பண்ணி வந்த எல்லாருமே இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் தான். உங்களுக்கு எப்போவாவது ஸ்வீட் கார்விங்ஸ் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் உடனே 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ரெசிபியை செஞ்சு அசத்தலாம். இந்த ரெசிபி ஃபெஸ்டிவல் டைமில் கூட சாமிக்கு செஞ்சு படைப்பாங்க, குறிப்பாக கார்த்திகை தீபம் அன்னைக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ அதில் பனை வெல்லம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். யூஸ்வலாக இந்த ரெசிபிக்கு வெல்லம் தான் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் பனை வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தி. பனை வெல்லம் நல்லா திக்காகி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இந்த பனை வெல்லத்தோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்ட உடனே அது நல்லா ஸ்டிக்கியாக இல்லாமல் திக்காக இருக்கணும். லைக் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி வரணும், ஒட்டாமல் வரணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போது அதில் கொஞ்சமாக சுக்கு பொடி ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடியே வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஜாக்கரி கரெக்டாக அதோட ஒட்டும். இப்போது அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம். சூடாக இருக்கும்போது பிடிச்சாதான் நம்மளால் உருட்ட முடியும். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிடலாம். நீங்கள் மிக்சரை கொஞ்சம் ஆற வச்சுட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் திருப்பி அதை ஹீட் பண்ணிக்கலாம், ஒருவேளை ஆறிடுச்சு அப்படின்னா கூட. இதே போல் எல்லா மிக்சரையும் இந்த மாதிரி ஸ்மால் பால்ஸாக உருட்டிக்கலாம். அவ்வளோதான், கடலை உருண்டை ரெடி. இப்போது பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ராசஸ் தான். ஒரு வாணலியை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பனை வெல்லம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு. இப்போது கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சுக்கு பொடி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக ஒரு ½ லெமனை பிழிஞ்சு விடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் பொரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பொரியை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்னும் அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். பொரியோட ஃப்ளேவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த ஜாக்கரி மிக்சரை அதில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டையாக பிடிச்சிடலாம். சூடாக இருக்கும்போதே பிடிச்சாதான் உருண்டை பிடிக்க வரும். ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வெறும் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்க, இதே போல் எல்லா மிக்சரையும் நம்ம உருண்டையாக பிடிச்சு வச்சிடலாம். பொரி உருண்டை தயார். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட 90's கிட்ஸ் மெமரிஸ் எல்லாம் வந்து கொண்டு வாங்க. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்கள் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது நட்புடன் சமையல்.